வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த லவ்வர் அப்படிங்கிற மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. மணிகண்டன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த மூவியை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இந்த மூவியை பற்றி நான் இப்போ பேசுறேன் அப்படின்னா, நான் இந்த மூவி வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓடிடியில் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் தான் நான் இந்த மூவி வந்து பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட இந்த இப்போ வீக்கெண்ட், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீக் டேஸில் வந்து நான் இந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். பட் இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய விஷயம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய புது கான்செப்டோ அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மேல காலேஜ் டைம்ல இருந்து வந்து ஒரு க்ரஷ் இருக்கு. ஸோ காலேஜோடைய ஃபேர்வெல்ஸ் ஆர் அந்த ஆனுவல்ஸ் டே அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்டேஜ் ஏறி ஒரு மிமிக்ரி பண்ணி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து அவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ்டா இருக்கு, அவர் மேல ஒரு கிரேஸ்ல இருக்காங்க. ஸோ இது இப்படியே போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து உங்களுடைய காலேஜோட லைஃப் வந்து முடியுது. அடுத்தது வந்து அவங்களுடைய ஒர்க் அப்படின்ற விஷயத்த வந்து போகும்போது என்ன ஆகுது, ஹீரோயின் ஒரு ஒர்க்ல இருக்காங்க, ஹீரோ வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்காரு. ஸோ கேட்டா வந்து தனியாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து சுத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்களோட கமிட்மெண்டோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிட்டு இருக்கு. லைக் ஒரு 5 or 6 years அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அதாவது இந்த பிளாஷ்பேக்கை தவிர்த்து பிரசன்ட்ல வரும்போது ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செட் ஆகல. அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அது என்ன டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கறீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஹீரோ சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து வருது. என்னன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின் எங்க வெளியே போனாலும் யாரோட பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்ட சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதாகட்டும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஏதாச்சும் வந்து ஒரு விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் போறதாகட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணா கூட அதை அவருக்கு தெரியாம பண்ணா அதை வந்து அவர் கேட்கிற விதமாகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூடாகவும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சண்டைகளை வந்து அங்க ஏற்படுது அந்த கமிட்மெண்ட்ல. ஹீரோ வந்து அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவோட தான் இந்த கதைக்களம் வந்து நவந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது இதுல என்ன விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதாவது அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் 5 வருஷமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு பயம் வந்துருது. என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோவை மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஒரு பொசிட்டிவா ஃபீல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தாலும் போக போக ஹீரோயினால ஹீரோ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா பேச முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் போனாலும் அதை அவர்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியல. தன்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டோரி போட்டாலும் அதுல ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுல அவர் பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் பேசுற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு சில பேட் வேர்ட்ஸ் கூட வருது. அதை வந்து பீப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் கேட்கிற விஷயங்கள் ஹீரோயினால வந்து அந்த டைம்ல வந்து ஆன்சரே பண்ண முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. இப்படியே இந்த சண்டை போய் முடிஞ்ச அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சாரி கேட்ட உடனே அவங்க வந்து ஓகே ஆயிடணும். ஹீரோ வந்து ஒரு சாரி கேட்ட உடனே அவங்க திருப்பி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும், திருப்பி வந்து இதுவாயிடணும். ஸோ சண்டை வந்து போறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ ஹீரோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிட்டே சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் பண்றதா பண்ணக்கூடிய இருந்தாலும் சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து சுத்திட்டு இருக்காரு. இப்படியே போக போக என்ன ஆகுது, ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறச்சே அவங்க டீமுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஃபார்ம் போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது, ஹீரோயினுக்கு அதாவது இந்த டீம்ல வந்து ஒரு பர்சன், ஸோ டீமோட ஒரு என்கேஜிங்கா வந்து அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருப்பி இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டே இருக்கு. இப்படி போற சமயத்துல என்ன ஆகுது, அந்த டீம் அவுட்டிங்லாம் வெளியே போச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினால வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லவே முடியல. எப்படி சொல்றது எது சொல்றதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து எதுவும் ஒர்க்கும் வந்து போகாம அவருடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோ வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவங்களையே வந்து ஒரு வாட்ச் பண்ணி இது எல்லாத்துலயும் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து திருப்பி ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க எது பண்றாங்க கேட்டு அப்படியே பண்றதுனால ஹீரோ என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கான ஃப்ரீடம் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத அவங்க சொல்லி ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போதான் ஹீரோ வந்து ஒரு வேலைக்கு போயிருந்திருக்காரு, டிசைனிங்கா வேலைக்கு போயிட்டு அவர் வந்து வேலையை குவிட் பண்ணிடுறாரு. அவர் குவிட் பண்ற சமயத்துல இவங்களும் வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஆஃபீஸ் ட்ரிப் வந்து அப்பதான் போயிருக்காங்க. ஸோ ஹீரோவும் வேலையை குவிட் பண்ண விஷயத்தை ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஹீரோயின் ட்ரிப் விஷயத்தை ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட்
நடுவில் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வேலையை விட்டாரு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்படியே போகும்போது ஒரு பெரிய சண்டே ஆகி அது வந்து ஒரு பிரேக்கப் போய் வந்து முடியுது. ஸோ இந்த பிரேக்கப் ஆன அப்புறம் இந்த ஹீரோவால அந்த பிரேக்கப் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. காரணம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டில் எல்லாம் பேச சொல்லி ரெடியாக வச்சிருக்காங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. பட் ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆல்கஹாலிக்கா இருக்காரு. அவரும் வீட்டுக்கு வந்தாருன்னா பெரிய பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து ஹீரோயின் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலாவே அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ அவர் அப்பா பண்ற மாதிரி தான் இவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட பண்றாரோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவே தான் இது வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது சொல்லிடுறாங்க. இதை ஒத்துக்க முடியாத ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிருவேன், நீ ஒத்துக்கலாம் நான் எப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. கன்வின்ஸே ஆனாலும் அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியல. காரணம் திரும்பவும் நம்ம இந்த கமிட்மெண்ட் குள்ள வந்தோம்னா திருப்பியும் வந்து இவனால நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுவோம். திரும்பவும் வந்து நம்மளால ஒரு உண்மையா இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம ஹர்ட் ஆவான்னு நம்ம பொய் சொல்லுவோம். அந்த பொய் சொல்ற விஷயமே இன்னும் ஹர்ட் ஆகி திருப்பி அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க. திருப்பி அவன் பண்ணதே தான் பண்ண போறான், நம்ம சொன்ன எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை அப்படின்றதுனாலதான் அவங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருப்பாங்க. சோ கதையோட கருவி வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றாங்கன்னா நீங்க வந்து முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆக பாருங்க. சோ ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படிங்கறதா பேசிக்கா ரியாலிட்டியா அந்த படத்துல வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது கரெக்ட் தான். அந்த படத்தோடைய ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. அதாவது பிரேக்கப் ஆன அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பர்த்டே வரும். ஸோ பர்த்டே வரச்சே வந்து ஹீரோ வந்து அந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போவார். ஸோ அவங்க காலேஜ் டைம்லேயே பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, லவ்வராக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆன ஒரு எக்ஸ்பர்சனாக அவர் வந்திருப்பாரு. ஸோ அவருடைய ஹீரோயினோட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், அப்போ அந்த ஹீரோயினோட டீம்மேட்ஸ் வந்து ஆஃபீஸ் மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ட்ரிப் போகிறதுக்காக வந்து அசைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரிப்புக்கு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஜஸ்ட் நீங்க வரியா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கேஷுவலா கேட்கறாங்க, நீ வரதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கவே ஹீரோக்கு வந்து ஓகே இந்த ட்ரிப்புக்கு போய் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணி அந்த ட்ரிப்புக்கு போறாரு. ட்ரிப்புக்கு போய் அவரும் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகாது. அந்த ட்ரிப்பே வந்து ஒரு கிராஷ் பண்ணி விட்டுருவாரு அந்த ஹீரோ கூட போயிட்டு. ஸோ அந்த சீன்லாம் படத்துல பார்க்கும்போது ரொம்பவே ரியாலிட்டியா இருக்கும். பட் அந்த ட்ரிப்புக்கு போற ஒரு சீன்ல நடுவில் ஒரு சீன் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரிப்ல இருக்க ஒரு பர்சனோட வந்து ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களோட ட்ரிப்புக்கு வெளியே போனதே அவன் என்கிட்ட மறைச்சிட்டா ப்ரோ, அது எப்படி வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் அவனுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அதை ஒத்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ பேசுவாரு. அப்போ அந்த கேரக்டர் அதாவது அந்த இன்னொரு பர்சன் வந்து என்ன சொல்லும், ப்ரோ உங்களுடைய தாட் எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யாரு, அதே மாதிரி எனக்கும் வந்து அவள் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவள் ஃப்ரீடம் அவளது, என்னோட ஃப்ரீடம் என்னோடது. ஸோ ஃப்ரீடம்ன்றது நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எந்த விதமான எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து இங்க ஈக்குவல் தான் அப்படின்றதான் அந்த அந்த ஒரு சின்ன சீன் வந்து சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஏன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரீடம் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அந்த பையனாகட்டும் அந்த பொண்ணாகட்டும் யாரா இருந்தாலுமே அவங்களுடைய ஒரு பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ற ஒரு விதம் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா இப்போ இருக்க இந்த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் இருக்கு, எவ்வளவோ பீப்புள்ஸ் நம்ம சுத்தி இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கமிட்மெண்ட்ல ஒரு சர்டைன் இயரை தாண்டி ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் போகுது. அப்படி இருக்கும்போது ஃப்ரீடம் அப்படின்னும் போது இங்க யாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமோ அதுவோ எடுக்க வேண்டிய விஷயமோ கிடையாது. ஏன் சொல்றேன்னா இப்ப நானா இருக்கட்டும் இல்ல இன்னொருத்தரா இருக்கட்டும், நீங்க வீடியோ பாக்குற நீங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஸோ பிறந்ததுலேருந்து நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது அது வேற விஷயம். பட் கமிட்மெண்ட்னு வரச்சு இன்னொரு பர்சனை தான் வந்து நம்மளுடைய லைஃப் பீப்புளா வந்து நம்ம செலக்ட் பண்றோம் போது அவங்க ஃப்ரீடம் கொடுத்து தான் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஈக்குவாலிட்டின்றது எப்படின்னா, நான் லவ் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம், நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம்னா என்னோட பார்ட்னரும் எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்தா மட்டும்தான் அங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் தப்பே பண்ணாலும் அதை சாரி சொன்ன உடனே வந்து அவங்க ஒத்துக்கணும், அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பார்ட்னரால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பயம் தான் கிரியேட் ஆகும். திருப்பி இவன் எப்போ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவானோ, திருப்பி இவன் எப்போ இந்த மாதிரி யோசிப்பானோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டாக்ஸிக்கான பர்சனா இருக்கும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போக தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட நம்ம சேஞ்சஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம ஷைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த படத்துல மேஜரா சொல்லியிருப்பாங்க.
ஒரு கட்டத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து பிரிஞ்சுலான்னு முடிவுல இருக்கும்போது இந்த ஹீரோ இதை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட படம் முடிகிற கிளைமேக்ஸ்ல தான் ஹீரோ வந்து இந்த விஷயத்தையே வந்து புரிஞ்சுப்பாரு, அவன் மூவ் ஆன் ஆகிட்டா நானும் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அந்த கடையிலேயே ஹீரோயின் வந்து சாப்பிட வருவாங்க. அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த கடையே வந்து ஹீரோ தான் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ கடைசியா அவங்க அதை பார்க்கும்போது ஹீரோ இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னும் போது அவங்க பார்க்கறச்சே அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதோடயே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணுதான் சேர மாட்டாங்க. இதுதான் அந்த படம் கடைசியா எண்ட் ஆகுது. என்ன ஒரு விஷயம்னா, நம்மளோட லைஃப்ல கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணியே இருக்கோம், இல்ல ஒருத்தரை வந்து நம்மளை விட்டு போகவே கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பொசிட்டிவ் காட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்ம எதையுமே வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க யாரோட போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, எங்க போறாங்க, ஏது வராங்க, அதே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் நம்ம இருந்துகிட்டே இருக்குமே தவிர அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் முன்னேறாம அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த படத்துல இந்த ஹீரோ பண்ண விஷயமும் இதே தான் பண்ணியிருப்பாரு. எப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி நம்ம வந்து முன்னாடி போனா மட்டும்தான், அதாவது நம்ம லைஃப்ல ஸ்டெப் எடுக்கும்போது மட்டும்தான் கண்டிப்பா பீப்புள்ஸ் கேன் அப்சர்வ். ஸோ பீப்புள் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னும் போது நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே ஒரு கோல்ஸ் எடுத்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். அது வந்து கமிட்மெண்ட்ஸ்லேயே இருந்தாலும் நம்மளுடைய பார்ட்னரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லாம நம்மளும் நம்மளை வந்து எப்பவுமே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா போயிட்டே இருந்தா மட்டும்தான் ஒரு கமிட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு லைஃப் கோலா இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இதை தான் அந்த படத்தை ஒரு மேஜரா சொல்ல வந்த ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இதான் ஃபீல் ஆச்சு. மேபி நம்மள நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நிறைய பேரோட கமிட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டோட கமிட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பிரேக்கப் ஆயிருக்கலாம், அதுக்கு ஸ்பெசிஃபிக் நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க அந்த படத்தை வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. இந்த படம் வந்து ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. ஸோ எல்லாருமே வந்து வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரியல் லைஃப்ல நம்ம எவ்வளவு விஷயங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்றோம், எந்த மாதிரி வந்து பர்சன்ஸா நம்மளாவே இருக்காங்க. ஸோ கமிட்மெண்ட்ஸ் வரைச்சாங்க பிரேக்கப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கோம்னா அதை விட்டுட்டு நம்ம தனியாவே இருந்தாலும் நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜரா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ எனிவேஸ் அந்த படம் நீங்க பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் see you on the next video. Bye.